வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்களோட மந்திரங்களில் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எந்த மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானோட மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். நினைத்ததை நிறைவேற்றி செல்வத்தை பெருக்கும் அற்புத மந்திரம் தான் இந்த குரு பகவானோட மந்திரம். பார்க்கலாமா? குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்தரணும் அப்படின்றது ஐதீகம். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்க சொல்லி அறிவுறுத்துவாங்க. அதே மாதிரியே கும்பிட்டுவாங்க. தேவகுருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடிச்சிருக்கார். நவகிரகங்கள்ல குரு பகவானுக்கு எனும் பேரு பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிகிறவர். குருவின் பார்வை, குருவின் யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும் அப்படின்றது பரிபூர்ண நம்பிக்கை. நம்மில் பலருக்கு குரு பகவான் யாரு, தட்சிணாமூர்த்தி யாரு அப்படின்ற ஒரு வித்தியாசமே தெரியறதில்ல. நவகிரக வரிசையில வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் தான் இந்த குரு பகவான். சில ஆலயத்துல தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளக்கூடிய கடவுள் என்றாலும் வித்தியாசத்தை உணர்ந்து அவரவருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டாதான் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். மந்திரத்தை பார்க்கலாமா? பதிவில் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மந்திரத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஓம் வக்ஷரூப त्वजाये विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो குரு பிரசோதயாத். இந்த மந்திரம் தான். மந்திரம் பதிவில் வந்ததை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. திருமணமாகாமல் தடைப்பட்டிருந்தவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கவும், தள்ளிப்போன சுபகாரியங்கள் வீட்டில் நடந்தேறவும், தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கவும் குரு பலம் கைகூடும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுபடலாம், ஸ்திரமான சொத்து சேர்க்கை நிகழும். குரு பகவானோட மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. சுபிட்ச வாழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். பெரும்பாலும் வியாழக்கிழமையில் போயிட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவிச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் இனிதே நிறைவேறும். அடுத்த பதிவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.